Hi students, today 12th Maths chapter 2 exercise 2.8 la third sum பார்க்கலாம். Find the value of 1 plus sin pi by 10 plus I cos pi by 10 by 1 plus sin pi by 10 minus I cos pi by 10 the whole power 10. ஓகேவா? இப்போ இதை வந்து இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதில் இந்த 1 மட்டும் விட்டுட்டு இந்த sin pi by 10 plus I cos pi by 10 இருக்கா, இது ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து zன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ z ஈக்குவல் sin pi by 10 plus I cos pi by 10. அதே மாதிரி கீழே இருக்கிறதுல இந்த 1 மட்டும் விட்டுட்டு இது எல்லாமே வந்து நம்ம 1 by zன்னு எடுத்துக்கலாம். ஸோ 1 by z ஈக்குவல் sin pi by 10 minus I cos pi by 10. ஓகேவா? இப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து ஷார்ட்டாக போட போகிறோம். அதாவது இதுக்கெல்லாம் வந்து zன்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இதுக்கெல்லாம் வந்து நம்ம 1 by zன்னு சப்ஸ்டிட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இந்த 1 அப்படியே வரும். ஸோ 1 plus z by 1 plus இதுக்கு பதிலாக 1 by z the whole power 10. ஓகேவா? இப்போது இதில் மேலே இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். 1 by z அப்படியே எழுதிட்டு கீழே இருக்கிறதுல இந்த z வந்து காமனாக எடுத்துகிட்டு z வந்து எல்சியம் z வந்து காமனாக எடுத்துகிட்டு கிராஸ் மல்டிபிள் இந்த 1 கூட இந்த z மல்டிபிள் பண்ணால் zன்னு வரும். ஸோ z plus 1 by zன்னு வருது. the whole power 10. ஓகேவா? இப்போ இந்த z வந்து மேலே கொண்டு போயிடலாம். 1 plus z அப்புறம் இந்த கீழே இருக்கிற z நம்ம மேலே கொண்டு போயிருக்கோம். ஓகேவா? அந்த z பை கீழே இருக்கிற இந்த z plus 1 மட்டும் அப்படியே வந்துடும். z plus 1 the whole power 10 அப்படியே வந்துடும். ஓகேவா? இப்போது இதில் 1 plus z இது z plus 1 இது ரெண்டுமே சேம் தானே. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணி விட்டுலாம். மீதி z மட்டும் இருக்குது. ஸோ ஈக்குவல் z power 10 மட்டும் வருது. அடுத்தது இந்த இசட்டுக்கு பதிலாக நம்ம என்ன வச்சுருந்தோம், sin pi by 10 plus I cos pi by 10 வச்சுருந்தோமா. ஸோ இந்த இசட்டுக்கு பதிலாக இதை எழுதி பவரில் 10ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இசட்டுக்கு பதிலாக அதை எழுதி பவரில் 10 போட்டாச்சு. இப்போது எப்போவுமே வந்து காஸ் தான் ஃபர்ஸ்ட் வரும், பின்னாடி தான் ஐ சைன் அப்படி வரும். ஓகேவா? நம்ம வந்து அதனால் சேஞ்ச் பண்ணணும். காஸ் முன்னாடி வரணும், சைன் பின்னாடி வரணும். அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னா, இப்போ சைன் 90 மைனஸ் தீட்டா வந்து காஸ் தீட்டா, காஸ் 90 மைனஸ் தீட்டா வந்து சைன் தீட்டா. ஓகேவா? ஸோ சைனை நம்ம காஸ் தீட்டாவை சைன் தீட்டாவாக மாற்றணும் அப்படின்னா முன்னாடி ஒரு 90 ஆட் பண்ணி தீட்டா கூட 90 மைனஸ் தீட்டான்னு போடணும். அதே இது சைனு காசாக மாற்றோம்னா அதோட வேல்யூலையும் 90 மைனஸ் தீட்டான்னு போட்டால் காசாக வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சைன் பை பை 10 இருக்கா, இது நம்ம காஸ்க்கு மாற்றணும். ஸோ காஸ்க்கு மாற்றினா என்ன பண்ணணும், 90 மைனஸ் தீட்டான்னு வரணும். ஸோ 90 நம்ம பை பை 2ன்னு எழுதுவோமா. ஸோ பை பை 2 மைனஸ் இந்த தீட்டாவோட வேல்யூ. ஓகேவா? அது போட்டு நம்ம காசு போட்டுக்கலாம். ஸோ காஸ் பை பை 2 மைனஸ் பை பை 10 ப்ளஸ் ஐ. அதே மாதிரி இந்த காசையும் சைனாக மாற்றணும். காசு சைனாக மாற்றுறதுக்கு 90 மைனஸ் தீட்டா. ஸோ இதில் வந்து பை பை 2 மைனஸ் இந்த தீட்டாவோட வேல்யூ வந்துடும். ஸோ அந்த காசு வந்து சைனாக மாறிடும். ஓகேவா? புரியுதா? அதுக்கப்புறம் பவரில் வந்து 10 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் பவரில் 10 இருந்தால் என்ன பண்ணுவோம், அதை வந்து முன்னாடி கொண்டு வந்துடுவோமா. ஸோ அது வந்து நம்ம முன்னாடி கொண்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி இப்போது இந்த ரெண்டு டேர்முக்கும் எல்சிஎம் எடுத்து ரெண்டையும் மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ காசு அப்படியே வந்துடும். இதுக்கு எல்சிஎம் 10ன்னு எழுதிட்டு இங்கே 2 இருக்கா. ஸோ 10ல் 2 வந்து 5 டைம்ஸ் இருக்கா. ஸோ மேலே வந்து 5ஆல் மல்டிபிள் பண்ணும். ஓகேவா? இது 5ஆல் மல்டிபிள் பண்ணி 10ன்னு வந்திருக்கு. அதனால் மேலே இருக்கிறது நம்ம 5ஆல் மல்டிபிள் பண்ணி 5 பைன்னு போடுறோம். இங்கே 10 தான் இருக்கிறதுனால இந்த பை அப்படியே வந்துடும். ஓகேவா? ப்ளஸ் ஐ சைன் அதே மாதிரி தான் இந்த ரெண்டு டேர்முக்கும் 10 காமனாக எடுத்துகிட்டு 10ல் 2 5 டைம்ஸ் இருக்கா. ஸோ மேலே இருக்கிறத 5ஆல் மல்டிபிள் பண்ணும். ஸோ 5 பை மைனஸ் இங்கே 10 இருக்கிறனால மேலே இருக்கிறத அப்படியே எழுதிடணும் 5. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் ஹோல் பவர் 10. அடுத்த ஸ்டெப்பில் இதை மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம். காஸ் 5 பை மைனஸ் பை, 5 பையில் ஒரு பை போயிடுச்சுன்னா 4 பை. ஸோ 4 பை பை 10 ப்ளஸ் ஐ சைன். அதே மாதிரி தான் இங்கேயும் 5 பையில் ஒரு பை போயிடுச்சுன்னா 4 பை. ஸோ 4 பை பை 10 the whole power 10. அடுத்த ஸ்டெப்பில் இந்த 10 வந்து தீட்டாவுக்கு முன்னாடி போட்டுக்கலாம். காஸ் 10 into 4 பை பை 10 ப்ளஸ் ஐ சைன். இந்த 10 அதே மாதிரி இதுக்கும் முன்னாடி வரும். ஸோ 10 into 4 பை பை 10. இப்போ 10ம் கேன்சல் ஆயிடுது. இந்த 10ம் கேன்சல் ஆயிடும். இந்த 10ம் கேன்சல் ஆயிடும். மீதி என்ன இருக்குன்னா காஸ் 4 பை ப்ளஸ் ஐ சைன் 4 பை மட்டும் இருக்குது. எப்போவுமே நம்ம வந்து பவரில் இருக்கிறது வந்து தீட்டாக்கு முன்னாடி எழுதுவோமா. ஸோ இப்போ இதில் வந்து தீட்டாக்கு முன்னாடி ரெண்டுமே ஒரே நம்பருங்கிறனால நம்ம வந்து அதை பவரில் எழுதிக்கலாம். ஸோ காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பை பவர் 4. தீட்டாக்கு முன்னாடி 4 இருக்கிறனால ரெண்டுலேயுமே இருக்கிறனால நம்ம அதை மொத்தமாக பவரில் வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பை பவர் 4ன்னு வருது. காஸ் பையோட வேல்யூ என்ன, -1. ஸோ இதுக்கு பதிலாக -1 போட்டுக்கலாம். ப்ளஸ் ஐ சைன் பையோட வேல்யூ 0. ஸோ இதுக்கு பதிலாக 0 போட்டுக்கலாம். பவர் 4.
அதுக்கப்புறம் இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாக 0 ஆயிரும். -1/4ன்னு வரும். -1/4 வந்து 1 தான். ஸோ 1 தான் ஆன்சர். ஓகேவா? அவ்வளோதான். தேங்க்யூ.